ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தாவேக்க தலைவர் விஜய் வழிபாடு நடத்தினார். திருச்செந்தூரில் தாவேக்க தலைவர் விஜய்க்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பட்டு வேட்டி சட்டை அணிந்து வந்த விஜய் கடற்கரைக்கு சென்றும் வழிபாடு நடத்தியிருக்கிறார். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் திருச்செந்தூரில் விஜய் சாமி தரிசனம் செய்திருக்கிறார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தாவேக்க தலைவர் விஜய் வழிபாடு நடத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருச்செந்தூரில் தாவேக்க தலைவர் விஜய்க்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டிருக்கிறது. பட்டு வேட்டி சட்டை அணிந்து வந்த விஜய் கடற்கரைக்கு சென்றும் வழிபாடு நடத்தியிருக்கிறார். திருச்செந்தூர் கோயில் வளாகத்தில் தாவேக்க தலைவர் விஜயை தொண்டர்களும் சூழ்ந்திருக்கிறார்கள். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் திருச்செந்தூரில் விஜய் சாமி தரிசனம் செய்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தாவேக்க தலைவர் விஜய் வழிபாடு நடத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பட்டு வேட்டி சட்டை அணிந்து வந்த விஜய் கடற்கரைக்கு சென்றும் வழிபாடு நடத்தியிருக்கிறார். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் திருச்செந்தூரில் விஜய் சாமி தரிசனம் செய்திருக்கிறார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 23ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தாவேக்க தலைவர் விஜய் திருச்செந்தூரில் சாமி தரிசனம் செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுடலைமணி செல்வனிடம் கேட்கலாம். சுடலைமணி செல்வன், விஜய் காலையில எத்தனை மணிக்கு வந்தாரு, தற்போது எங்க இருக்கிறார்? நிச்சயமா விக்னேஷ், அதாவது சட்டமன்ற தேர்தல் வாக்கு பதிவுக்கு பிறகு முதல் முறையாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்துள்ளார். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில். இந்த கோயிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். இந்த நிலையில் தான் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்போது இன்று திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகின்றார். நேற்று நள்ளிரவு 11 மணிக்கு மேல் ஒரு தனி விமானம் மூலம் அவர் மதுரை வந்து இறங்கியவர். அங்கிருந்து காரின் மூலம் சாலை மார்க்கமாக திருச்செந்தூர் வருகை தந்தார். திருச்செந்தூரில் சரியாக 5 மணிக்கு கோவில் நடை என்பது திறக்கப்பட்டது. கோவில் நடை திறக்கப்பட்டதை தொடர்ந்து விஸ்வரூப தரிசனம் என்பது, அதாவது முருகன் கோவிலில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மிகவும் சிறப்பான தரிசனமாக இந்த விஸ்வரூப தரிசனம் என்பது போற்றப்படுகிறது. இந்த விஸ்வரூப தரிசனத்தை காண்பதற்காக நடிகர் விஜய், அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அதிகாலையில் வருகை தந்திருந்தார். அவரை வரவேற்பதற்காக ஏராளமான தொண்டர்களும் பக்தர்களும் இருபுறமும் நின்று தமிழக வெற்றி கழகம் வாழ்க வாழ்க என்று கோஷம் எழுப்பினர். அந்த கூட்ட நெரிசலுக்கு இடையிலே அவர் பேட்டரி கார் மூலம் கோவில் வாசலுக்கு சென்றார். அங்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மூலம் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டு தொடர்ந்து கோயிலுக்குள் சென்றார். அங்கு மூலவர், வள்ளி, தெய்வானை, சண்முகர், அதே போல் தட்சிணாமூர்த்தி, பெருமாள், அதே போல் சத்ரு சம்ஹார மூர்த்தி என அனைத்து பரிவார தெய்வங்களையும் தரிசனம் செய்தார். தொடர்ந்து முன்வாசலில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்த காரணத்தினால் அந்த வழியாக வராமல் பின்வாசல் வழியாக வந்தார். இருப்பினும் அவர் பின்வாசல் வழியாக வருவதை கண்ட பக்தர்களும் அதே போது கட்சி தொண்டர்களும் தொடர்ந்து பின்னாடியே வலம் வந்தனர். இருந்தாலும் அந்த பேட்டரி கார் மூலம் தனது காரின் அருகிலேயே இறங்கிய அவர் காரில் நின்றவாறு கைகளை உயர்த்தி காட்டி பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களிடையே உற்சாகப்படுத்திவிட்டு மீண்டும் காரில் அமர்ந்தார். தற்போது திருச்செந்தூரில் இருந்து தொடர்ந்து கார் மூலமாக அவர் தூத்துக்குடி செல்ல உள்ளார். தூத்துக்குடியிலிருந்து தனி விமானம் மூலம் அவர் சென்னை செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுடலைமணி செல்வன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.